வெல்கம் டு கதிவாஸ். கரூரில் நடந்த மோசமான சம்பவம் யாராலையும் மறக்க முடியாது. இன்னமும் அந்த டாபிக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு துயரமான சம்பவம். இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. தளபதி விஜயை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. தொடர்ந்து ஏன் மக்களை போய் சந்திக்கலை, எப்போ சந்திக்க போகிறாரு, ஒரு வீடியோவாவது வெளியிட்டுக்கலாமே, ஆறுதல் செய்தி சொன்னால் போதுமா, மக்கள் அவங்கள பார்க்க தானே வந்தாங்க, அவளை பார்க்க போய் தானே இப்படி ஒரு சம்பவம் நடந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தளபதி விஜய் இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்கார். கரூர் மக்களை நான் ஏன் சந்திக்கலை, ஏற்கனவே இந்த நடந்த சூழ்நிலையில் நான் போய் கரூர் மக்களை சந்தால் இன்னும் பதட்டமான சூழ்நிலை, கலவரங்கள், அடித்தடி சம்பவம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தளபதி ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு. அது மாதிரி கூடி சீக்கிரம் நான் கரூர் மக்களை சந்திப்பேன். மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், மக்கள் பாதுகாப்பாக இடங்களை கேட்போம் தளபதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பல சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பரப்புரைக்கு அனுமதி கேட்க வேணாம் தளபதி சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனைலாம் முடிவிட்டு பார்த்துக்கும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக வலிமையாக தொடரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இனி வரும் கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமாக இருந்தாலும் தயவு செஞ்சு குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது கேட்டுக்கிறேன். இது புல இளைஞர்கள் வர கூட்டம், இன்னும் என்ன நடக்கும் நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு குழந்தைகளை இனிமேல் எந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. தளபதி விஜய் சொல்லிட்டாரு. ஸோ தயவு செஞ்சு தொண்டர் மேலே கை வைக்காதீங்க, என்னென்னவெல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி, தொடர்ச்சியாக தமிழை விட்டு